சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு அண்ணாமலையை பார்த்த உடனே, வாங்க சார், நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு தான் இப்போ உங்கள் மருமக கிட்ட நான் உங்களை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. இந்த வீட்டை நீங்கள் பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு கட்டியிருப்பீங்க. இந்த வீடு நீங்கள் இல்லாமல் ஏலத்துக்கு போகணுமான்னு சொல்லி நான் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். நல்ல வேலை சார், நீங்களே வந்துட்டீங்க. இப்போ நீங்களே இந்த பஞ்சாயத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்தை ஆரம்பிக்கலாம். வர வேண்டியவங்களாம் வந்தாச்சு. இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் பாக்கி. யாருன்னு பார்த்தா அந்த முத்து தான். கண்டிப்பாக அந்த முத்துவும் சரியான நேரத்துக்கு வந்து பணத்தை கொடுக்க போகிறதில்ல, இந்த வீட்டையும் மீட்க போகிறது கிடையாது. அதே மாதிரி என் மாஸ்டர் வந்திருந்தா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா அவங்க முன்னாடி தான் இதை ஏலத்துக்கே போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கடைசியில் அவங்களும் வராமல் போயிட்டாங்க. என்ன இவங்க வீட்டை மீட்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப் வந்து எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறாங்க. கண்டிப்பாக இவங்களால இந்த வீட்டை மீட்டு எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு, நீ பேசுகிற இடத்துல இருக்க, நீ பேசுகிற பேச்சை கேட்குற இடத்துல நாங்கள் இருக்கோம். அதுக்காக நீ பேசுகிற எல்லாத்தையும் எங்களால் பொறுத்துட்டு இருக்க முடியாது. உனக்கு ஓரளவுக்கு தான் மரியாதையாக போயிடு இந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் சிந்தாமணியை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்பையும் சிந்தாமணி விடாமல் மீனவை ரொம்பவே தரகுறைவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.